எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் டு மை சேனல் ஆல்பம் குயின். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஒரு குக்கிங் வீலாக் தான் வந்து பார்க்க போறோம். ஸோ என்ன நம்ம பண்ண போறோம்னா, நான்வெஜ்ல வந்து ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை அண்ட் தென் வந்து ப்ரான்ல சில்லி கார்லிக் ப்ரான் பண்ண போறோம். ஸோ கண்டென்ட் குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீலாக், குக்கிங் வீலாக், இல்ல வந்து வேற டிராவல் வீலாக்ஸ், இல்ல வந்து கப்புள் கண்டென்ட் லைக் அவனும் நானும், இப்படி ஷார்ட்ஸ்லாம் நான் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லா டாபிக்லயும் நான் வந்து டச் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஹோப்ஃபுல்லி நீங்க வந்து உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். ஸோ கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கண்டென்ட் குள்ள போகலாம். நம்ம கிட்ட வந்து ப்ரான் வந்து கொஞ்சமும், அப்புறம் வந்து கொடுவா ஃபிஷ் வந்து ஒரு 1 kg வந்து வாங்கியாச்சு. ஸோ இதுதான் நம்ம வந்து பண்ண போறோம். முதல்ல இது ரெண்டுத்தையும் நம்ம வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃபிஷ்ஷையும் ப்ரானையும் நம்ம வந்து நல்லா கழுவியாச்சு. நல்லா கிளீனா பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேஸே தெரியுது, இல்லை அந்த மாதிரி பலப்பலன்னு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம தனித்தனியா வந்து மசாலா போட்டு ஊற வைக்க போறோம். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃப்ரை ஃபிஷ்க்கு தனியாகவும் குழம்பு ஃபிஷ்க்கு தனியாகவும் பிரிச்சு வச்சுட்டு ஃப்ரை ஃபிஷ்க்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ரானுக்குமே வந்து மேரினேட் பண்ணி மசாலா வச்சுக்கலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து குழம்பு மீன் இங்க வச்சிருக்கோம். நம்ம குழம்பு மீனுக்குமே கொஞ்சம் லிட்டில் மேரினேஷன் போட்டு வச்சுக்கலாம். வெறுமே ஒரு மீனை வந்து இறக்குறத விட குழம்புல கொஞ்சம் மசாலா தடவி இறக்கும் போது நல்லா கொஞ்சம் உள்ள மசாலாலாம் டேஸ்ட் இறங்கி இருக்கும். ஓகே, இப்ப நம்ம வந்து சில்லி ப்ரானுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மசாலா வந்து தயார் பண்ணிக்கலாம். அரை ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் போட்டோம்னா 1 ஸ்பூன் வந்து நம்ம மல்லித்தூள் போடணும். ஸோ மல்லித்தூளுமே போட்டாச்சு. இதுல நம்ம எதுவும் தண்ணி எல்லாம் ஊத்தாதீங்க, ஏன்னா அந்த ப்ரான்ல இருக்கிற தண்ணியே வந்து வடிஞ்சு வரும். ஸோ அந்த தண்ணியே வந்து இது நல்ல வேகிற அளவுக்கு போதுமானதுதான். இந்த ஃபுட்ல வந்து கார்லிக்கோட எசன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம் அதிகமாவே இருக்கணும். அப்படி இருந்தாதான் வந்து அதுக்கு பேர் வந்து கார்லிக் ப்ரான். இது நம்ம வந்து ப்ரான்காகவே வந்து ஸ்பெஷலி மேட் மசாலா. இந்த ஸ்பெஷலி மேட் மசாலாவை நம்ம இந்த ப்ரான்ல வந்து ஆட் பண்ற டைம் வந்துச்சு. ஓகே, இதுல நம்ம வந்து ஃபைனல் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியண்டா வந்து கொஞ்சோண்டு நம்ம வந்து கர்ட் போட்டுக்க போறோம். கொஞ்சமா ஒரு பக்கம் வந்து இந்த கார்லிக் சில்லி ப்ரான், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌன் ரைஸும் எக்கும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்மளோட லஞ்ச் மீல்ஸ் வந்து டயட் மீல் தான். ஸோ இந்த மாதிரி வந்து நான்வெஜ்ஜும் வந்து நம்ம அப்பப்போ ஆட் பண்ணும்போது நமக்கு ஹோல் நியூட்ரிஷன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளோட கார்லிக் சில்லி ப்ரான். பார்த்தீங்களா, வாசனையே வந்து சூப்பராக இருக்கு. இதை வந்து சாப்பாடோட பெஸ்ட்லி சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. நம்ம வந்து மீன் குழம்போட மீன் ஃப்ரையோட சேர்த்து சாப்பிட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். இப்போ நம்ம வந்து மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து நம்ம கொடுவா ஃபிஷ் குழம்பு வந்து நான் இந்த மண்சட்டில் வைக்க போறேன். வாங்க வைக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து புளி எடுக்கிறேன் சைஸ். ஸோ ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை நான் வந்து இப்போ வந்து கரைச்சிக்க போறேன். ஓகே ரைட்டு, நம்மளோட
ஃபிஷ் சாந்து இந்த குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம வந்து இந்த கரைச்சிச்சு புளியை வந்து ஊற்றிடலாம். என்ன லட்டு என்ன இந்த பக்கம் வந்துருக்கீங்க? என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஃபைனலா நம்ம க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி மேலோட்டமா வந்து இந்த மிளகு பொடியை அப்படியே தூவி விடலாம். கொரியாண்டர் லீவ்ஸை அப்படியே இதில் போட்டு ஓகே ஃபைனலி நம்ம வந்து 2 டிஷ்ஷஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம நல்லா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் வந்து இது நல்லா ஊறிட்டு இருக்குங்க. என்ன மனம், என்ன ருசி. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுல ஒரு குடிக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முக்கியமா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் வீலாக், இல்லைன்னா ஒரு டிராவல் வீலாக், இல்லை வந்து ஒரு கப்பிள் வீலாக், இல்லை இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் ரிவ்யூ, இப்படி பல டாபிக்ல உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ until then it's bye from அந்த நெடி எனக்கு அப்படியே ஏறுது. So it's bye from Deepa. All stay healthy and stay happy. Bye bye.